அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புது வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஏற்கனவே அதிமுக கூட்டத்தில் பயணிக்கக்கூடிய பாஜக ஆனது அமித்ஷா அவர் கூறியிருக்கிறது, நாம் திமுக வீழ்த்த வேண்டுமானால் நாம் 2 பேர் மட்டும் கூட்டணி அமைத்து வெற்றி பெற இயலாது, அதற்காக ஒரு புது வியூகத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று ஒரு பச்சை கொடி காட்டி விடுக்கிறார் அமித்ஷா அவர்கள். இதுபடி என்ன கேட்டிங்கன்னா, எதுக்காக கேட்டிங்கனாக்க, வருகிற சட்டமன்ற தேர்தலில் எதிராக இருக்கக்கூடிய திமுக ஆனது வலுவான கட்சியாக இருக்கிறது. 10க்கு மேற்பட்ட கூட்டணி கட்சிகளை வைத்திருக்கிறது, அதிகார பணபலம் வைத்திருக்கிறது, பணபலம் வைத்திருக்கிறது. இதற்கு மேலாக பொய் பிரச்சாரங்களை கையெடுப்பார்கள். பல ஊடக யூடியூப் கட்சிகள் வச்சும் கண்டமணி பேசுவார்கள். ஏன்னா எல்லாத்துலேயும் இப்போ எதிர்கட்சி விழுத்தோடனே எந்த எல்லைக்கும் போவார்கள், அவர்கள் அவதூறுகள் எடுப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அதாவது திமுக வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு புதிய விகத்தை எடுக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர் கூறிய அடிப்படையில் இவர்களுடைய பார்வை புதிய விகத்த அடிப்படையின் மூலம் அண்ணன் திருமாவர்கள் மூலம் விஜய் அவர்கள் மூலியம் பார்வை திரும்பி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அண்ணன் திருமாவர்கள் விஜய் அவர்களுடன் ஒரு 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 பேச்சுவார்த்தை மூலம் பாஜக மேலிடம் ஏற்பட்ட நிலையில், அது தோல்வியுற்ற நிலையில், சரியாக எட்டப்படாத சூழ்நிலையில் இந்த பொறுப்பை ஐயா எடப்பாடி ஒப்படைத்திருக்கிறார். ஏற்கனவே கூட்டணி சென்ற தேர்தலில் கூட்டணி பயணித்த பாமகவானது அவர்கள் கட்சிகளுக்குள் ஐயா ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணிக்கும் அவர்களுக்கும் இடையில் சில முதல்களும் குழப்பங்களும் நிலவி கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லுகிறார், அன்புமணியும் அவர் மனைவியும் கையில் பிடிக்காத காலக்குறையாக செஞ்சினார்கள், நான் பிஜேபிக்குள்ள கூட்டணி வைத்தேன், பல தோல்வி வெற்றி பெற முடியாது என்றது. அதிமுக வச்சிருந்தா கூட ஒரு சிலங்க பெற்றிருக்கலாம் என்று கூறியிருந்தார். அந்த குழப்பமான சூழலை பெற்று நிலையிலும் திமுகவிற்கானது அந்த ராஜ்யசபா எடுத்திருக்க எதிர்பார்த்த நிலையில், அதையும் கிடைக்காத நிலையில், விரக்தியில் இருக்கிற சூழ்நிலையில் அவர் எந்த சூழ்நிலையும் எங்கே இருப்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எடப்பாடி தமிழாக இருக்கிறார், இங்கே தெலுங்கட்சியை சேர்ந்த முக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அங்கு போனால் சென்றால் சொல்லி விடுவார்கள். ஏன்னா இனத்தோடு சேரும்னு சொல்ல முடியாது, எந்த சூழ்நிலை எப்படி அமைன்னு சொல்ல முடியாது. குழப்பான சூழ்நிலையில் அமித்ஷா திருமாவர்களையும் விஜய் அவர்களையும் அணுகக்கூடிய பொறுப்பினை கொடுத்துக்கிட்டு ஒரு புது விதத்தை ஏற்கனவே இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு விதத்தை எடுத்துக்க. என்ன விதம் கேட்டிங்கனாக்க, துணை முதல்வர்கள் 2 துணைமுதல்வர்கள் என்ற பொறுப்பை நோக்கி திட்டத்தை சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கனாக்க, இப்போ இந்த திமுக வீழ்த்தணும்னு சொன்னால் இந்த 2 கட்சிகளும் நம்ம வரும் பட்சத்தில் நாம் எளிதாக திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கூறிய அடிப்படையில் தான். அதே சமயத்தில் அண்ணன் திருமாவர்கள் இதற்கு முன்னதாக சொல்லியிருக்கிறார், அதிமுக கூட்டணி இணைவது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கே பாஜக இருக்கிற சனாதன கட்சி இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய இதாக இருக்கிறதுன்னு கூறியிருந்தார். அதையும் ஒரு பொருட்டாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தற்போது புதிதாக வந்துட்டு விஜய் அவர்களும் ஏற்கனவே அதிமுகவுடன் துணை முதல்வர் பேரம் பேசியிருந்தால் எட்டப்படாத சூழ்நிலையில் தான் அதிமுக தற்போது முன்னாடி விமர்சனம் பண்ணாத சூழ்நிலையில் தற்போது விமர்சனம் பண்ணி கொண்டிருந்தார். இன்று அவர்கள் விஜய் கட்சி நேராக முதல்வர் தான் அப்படிங்கிற குறிக்கோளோடு வந்திருக்கிற விஜய் அவர்கள் அவருக்கு ஒரு சாதமான செய்தியாக தான் இருக்கும் என்று அவர்கள் தொண்டர்களுக்கு இருக்க வேண்டிய எதிர்பார்க்கிறேன். அதே அண்ணன் திருமாவர்கள் ஏன் அந்த சார்ந்த மக்கள் பெருமையாக இருக்கக்கூடிய அந்த மக்கள்கள் இதனால தான் திமுக வெற்றி பெறுகிறது, இவர்களையும் நம்ம கட்சியில் வளர்த்து விட வேண்டும் நோக்கில் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த பொறுப்பினை அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஒப்படைத்து விட்டார். எனவே பாஜக ஏற்கனவே அணியை தோல்வியுற்றதால் இந்த வியூகத்தை எடப்பாடி எடுத்துக்கிறார். இதன் அடிப்படையில் தான் எப்படியாவது இந்த 2 கட்சியும் வளர்த்து விட்டால் நம்முடைய திட்டம் ஈஸியாக வெற்றி பெற்றலாம், நம்ம இலக்கு ஈஸியாக அடைந்து விடலாம், நம்முடைய குறிக்கோள்களை நிறைவேற்றலாம். இவர்களுக்கு நம்மளுக்கு கூட்டணி பலம் முக்கியமாக இருக்கிறத சொன்னால் இந்த 2 கட்சியும் வர வேண்டும். இந்த 2 கட்சிகள் நமக்கு வரும் பட்சத்தில், அதாவது திருமான விசிகாவும் டிவிகே விஜய் பார்ட்டியும் 2 வரும் பட்சத்தில் இதை பின்தொடர்ந்த தேமுதிகவும் மாநிலம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்று அமித்ஷா கூறியிருக்கிறாரு. இந்த திட்டத்தை நோக்கி இந்த ஒரு 2 கட்சி இந்த எடப்பாடி பழனிசாமி தலைவர் ஆனது இந்த புதிய விகத்தை நோக்கி ஐயா முன்னெடுக்க இருக்கிறதா செய்திகள் வருகிறது. ஏற்கனவே அண்ணன் திருமாவர்கள்
நேராக பிரதமராக போகுவார். அண்ணன் அம்பேத்கர் சொன்னது மாதிரி அது மிகப்பெரிய அதிகாரத்தை அடைய வேண்டும் சொல்லி நேராக பிரதமர் போவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் படிப்படியாகலாம் போகக்கூடாது, நேராக தான் அங்கே தான் போவாங்களாம். இங்கே அண்ணா திமுக கிட்ட இருந்து ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்குறது மிக பிரச்சனையாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிமுகவில் ஒருவேளை நிஜச்சுனாக்க பிஜேபிக்கும் விலக வாய்ப்பு இருக்குது. ஐயா எடப்பாடி அவர்கள் வேற ஒரு இடத்துல எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த 2 கட்சி ஏன்னா பிஜேபியோட வாக்குகள் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுகவில் தான் அங்கே போகும். ஒருவேளை அந்த அடுத்த வியூகத்தில் சைலண்ட் கில்லராக பின்னாடி இருந்து வேலை பார்க்கலாம் பிஜேபி. இந்த அதிமுக விஜய் டிவிக்கு வச்சு இதை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பை எடுக்கலாம். இல்லை எந்த மாதிரி சூழ்நிலைகள் நிலவ போகிறது என்று இந்த இந்த பேச்சுவார்த்தையிலேயே நடக்கப்படுகிறது எந்த மாதிரி சூழ்நிலைங்கிறது நமக்கு மக்களுக்கு தெரிய வரும். பார்ப்போம். விஜய் கனவு பலிக்குமா, துணை முதல்வர் பலிக்குமா, நான் திருமாவளவன் துணை முதல்வர்கள் தான் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.